வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். துப்புரவு தொழிலாளிகள். இந்தியாவில் துப்புரவு தொழில் என்பது சாதியம் சார்ந்த ஒன்றாக வெகு காலமாக நிலவி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள்தான் கழிவறைகளை சுத்தம் செய்வது, சாக்கடைகளை சுத்தம் செய்வது, கூட்டுகிற பெருக்குகிற வேலைகளை செய்வது என்பதாக ஒரு அமைப்பு நீண்ட காலமாக இங்கு நிலவி வந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட போதே 1950களிலேயே தீண்டாமை என்பது சட்டவிரோதம் என அரசியல் சாசனத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு இந்த துப்புரவு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலை மாற்றமில்லாமல் தொடர்ந்து வருகிறது. 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட துப்புரவு தொழில்களை இதுபோன்ற சாதிய ரீதியாக பாகுபடுத்துகிற விதமாக செய்வதற்கு எதிராகவும், ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய கையால் மலமள்ளும் தொழிலை செய்வதற்கு எதிராகவும் சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகும் கூட பல இடங்களில் பெரிய மாற்றங்கள் இன்னும் வரவில்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் சிறைச்சாலைகள், இந்த சிறைச்சாலைகளிலும் கூட இந்த சாதிய அமைப்பு, அதாவது நீங்கள் இது போன்ற ஒரு துப்புரவு பணிகளை செய்ய வேண்டியவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதை செய்ய வேண்டும் என்பது வெளி உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் சிறைச்சாலைகளிலும் இருக்கிறது என்கிற உண்மை நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சிறைச்சாலைகள் என்பவை சட்டப்படியாக செயல்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அரசியல் சாசனம் ஏற்காத ஒன்றை, அதாவது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு சட்டப்படியாக லீகலாக நடைபெறக்கூடிய சிறைச்சாலைகளில் நடைமுறைகள் இருக்கிறது என்பது துயரமான ஒன்று. அதாவது கைதிகளுக்கு அங்கு பணிகள் ஒதுக்கி இருப்பார்கள். அதிலே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணிகளை செய்வதற்கு ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் தான் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு உண்மை என்பது இன்று நம் கண் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த பிரிசனர்ஸ் மேனுவல் அல்லது பிரிசனர்ஸ் ஆக்ட் என்பன சொல்லக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு மாறாக இந்த நடைமுறை அப்படியே இருக்கிறது. அப்போதுதான் வெளி உலகத்தினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் சிறைச்சாலைகள் இருக்கின்றன என்கிற யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு கைதிகளாக எல்லோரும் வருகிறார்கள். அப்படி வருகிற போது வட மாநிலங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் தான், அந்த உயர் சாதியைச் சேர்ந்த அந்த கைதிகள் தான் சமையல் வேலைகளையே அங்கு செய்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் கூட நாம் பார்க்கிறோம். அவர்கள் தான் சமைப்பார்கள், மற்றவர்கள் சமைக்கக்கூடாது. இப்படியாக சமையல் பணிகளிலும் கூட அந்த சாதி பாகுபாடு இருக்கிறது. அடிமட்ட துப்புரவு பணிகள் அனைத்துமே ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்பது உண்மையில் சாதி அமைப்பு எவ்வளவு இறுக்கமான ஒன்றாக அது சிறைச்சாலைக்குள்ளும் நிலவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் நாம் சிறைத்துறை சீர்திருத்தங்கள் பற்றி இன்னும் தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சாதியை வீட்டிலிருந்து தொடங்கி சிறைச்சாலை வரைக்கும் பொது இடங்களிலும், அதாவது இடுகாடுகளில் சாதி என்பது தலைதூக்கி நிற்கிறது. மனிதர்கள் நடக்கக்கூடிய தெருக்களில் சாதி என்பது தலைதூக்கி நிற்கிறது. உணவு சார்ந்த விஷயங்களில் சாதி தலைதூக்கி நிற்கிறது. அது எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலைகளிலும் கூட அந்த சாதிய கட்டமைப்பு தான் நிலவுகிறது என்கிற ஆய்வுகள் அது மிகவும் கவலையளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையில் உறுதியான சிறைத்துறை சீர்திருத்தங்களை செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சாதி அமைப்பு திரும்ப திரும்ப தன்னைத்தானே ஒரு கட்டமைத்துக் கொள்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதை எல்லா இடங்களிலும் கவனமாக களைவது என்பது சாதியத்திற்கு எதிராக போராடுகிற அனைவருடைய கடமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.